புது பைக் வாங்க போறீங்களா? புது கார் வாங்க போறீங்களா? வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சிலிங்ல என்ன பண்ணாங்க? எந்தெந்த பைக்கு எந்தெந்த கார் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேல எடுக்கணும், எந்தெந்த பைக்கு எந்தெந்த கார் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப ஜிஎஸ்டி ரொம்ப அதிரடியா குறைச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் யாரால? அந்த ஒரு தனி நபரால. யார் அவரு? இதுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடியதா இந்த வீடியோ. தயவு செஞ்சு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒண்ணு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello my dear great warriors, welcome to our channel TRFA. மை டியர் கிரேட் வாரியர், செப்டம்பர் 3ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில், ஏன் உலக நாடுகளை திரும்பி பார்க்குற வகையில் அதிரடியாக ஜிஎஸ்டி ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு நபர் தான் காரணம். யார் அவர்? ஒரு இந்தியரா? கிடையவே கிடையாது. அவர் ஒரு அமெரிக்கர். அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு சலுகை, அதுவும் இந்த பண்டிகை காலத்தில் கிடைச்சிருக்குமா? அந்த ஒரு மனுஷன் ஒரு தீப்பொறியை பத்த வச்சாரு. அது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சலுகையா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படி என்னடா அவர் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நம்ம டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி போட்டி நாடு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அமெரிக்காவை காட்டிலும் ரஷ்யாவிட்ட யார் யார் ரொம்ப நட்புறவு பாராட்டுறா, அதாவது அவங்க வர்த்தக ரீதியா யார் யார் ரஷ்யாவுக்கு ரொம்ப லாபத்தை அள்ளி கொடுக்குறா, அந்த நாடெல்லாம் செலக்ட் பண்ணுங்கடா, அவங்களுக்கெல்லாம் தாறுமாற வரியை போடுங்கடா, அதை ஏற்றுமதி வரியை போடுங்கடா அப்படிங்கிறப்ப 50% வரியை தூக்கி போட்டிருக்காரு. இதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருன்னா நம்ம இந்தியாவுக்கு தான். ஏன்னா இவங்க ரஷ்யாவோட ரொம்ப ஒண்ணும் இன்னுமா பழகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கச்சா எண்ணெய் ரஷ்யாட்ட இருந்து நம்ம இந்தியா தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீலிங்லையும் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டொனால்டு ட்ரம்ப் முதல்ல இந்தியாவுக்கு செக் பாயிண்ட் வைங்கடா அப்படிங்கிறப்பல, இனிமேல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வரி 50% அப்படின்ட்டாங்க. திக்குமுக்கு ஆடிடுச்சு இந்தியா. என்ன பண்றதுன்னு தெரியல. இது இந்தியாவுக்கு மட்டும்தான் அமெரிக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறான்? இல்லவே இல்லை. இந்த மாதிரி ரஷ்யாவோட யார் யார் நட்புறவுலாம் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் அதிகப்படியான லாபத்தை ரஷ்யாவுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த செக் பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ இதனால என்ன டொனால்டு ட்ரம்ப்புக்கு லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யா அமெரிக்காவோட செம காம்படிட்டரா இருக்காரு. சோ அவங்களை ஒடுக்கிறதுக்கு இதுதான் சரியான வழிமுறை சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாராமா டொனால்டு ட்ரம்ப். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவில கிடைக்கிற அதிகப்படியான லாபம், இப்ப இந்தியாவோட பல நாடுகள் அவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த லாபத்தை வச்சு அவங்க அதிகப்படியா முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர் பொருளாதாரம் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, போருக்கு தேவையான ஆயுதங்கள் செய்யறதா இருக்கட்டும், இல்ல போர் படையை தயார்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல இன்னும் அவங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா மேம்பட்டு நிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையை எல்லாம் செய்யறதுக்கு இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி பார்க்கச்ச இவங்க அமெரிக்காவே பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அதனால இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஏன்னா அவங்ககிட்ட அதிகப்படியான பொருளாதாரம் இருக்கிறதுனால இந்த போர் பொருளாதாரத்துக்கெல்லாம் அவங்க தயாரா இருக்காங்க. அப்ப பொருளாதாரத்தை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த நெருக்கடியில இந்த போர் விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க அதிகப்படியா வளர்ச்சியும் தடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை நம்ம டொனால்டு ட்ரம்ப் எடுக்கிறாரு. இதுக்கு அவங்களுக்கு யார் யார்ட்டெல்லாம் இந்த அதிகப்படியான லாபம் கிடைக்குதோ அவங்கள நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு இப்ப இந்தியாவுக்கு வச்சிருக்கிற செக் பாயிண்ட் தான் இந்த 50% வரி, ஏற்றுமதி வரி. ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் 50% வரி போட்டாங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இது என்ன 50% இருக்கு, அப்படி இந்த இந்தியா பொருள் நம்ம வாங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்றதையும் குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிறோம். ஏன்னா இங்கே தயாரிக்கிற பொருள் எல்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிக்கல் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, டொனால்டு ட்ரம்ப் நீ பண்றது பண்ணிக்க, நாங்க இங்க என்ன பண்றோம்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிஎஸ்டி ஃபுல்லா குறைக்கிறாங்க. இப்படி குறைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் தான் இந்த பொருள் விற்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயத்தை நம்ம நாட்டிலே நம்ம மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே தான் ஆல்ரெடி ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு, அப்போ வரி குறையுது அப்படிங்கும்போது ஈஸியாக மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் இங்கே ஈஸியாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ நமக்கு ரெட்டிப்பு லாபம் மட்டும் ஆகிடும். இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணி ஃபாரினில் தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி நம்ம நாட்டிலே விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியிலும் நம்ம மேம்பட்டுலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி முதல்ல உடைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே இங்கே வித்து நம்ம அதிகப்படியான லாபத்தை எடுத்துலாங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல இப்ப ஜிஎஸ்டி ஃபுல்லா குறைச்சிருக்காங்க. எது எப்படியோ ஜிஎஸ்டி குறைச்சனால நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தான் இருக்கு. இந்த ஜிஎஸ்டி எல்லாம் எதுக்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி விஷயத்துக்கு வருவோம், அதாவது பைக் விஷயத்துக்கு வருவோம். அதாவது 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 350க்கு கீழே இருக்கிற பைக், 350க்கு மேல இருக்கிற பைக். அது முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 சிசிக்கு கீழே இருக்கிற பைக்கு 28% வந்து வரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பாவம் மக்கள், ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 18% குறைச்சிருக்காங்க. இப்போ ஆக மொத்தம் 10% நமக்கு லாபத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னா, செப்டம்பர் 22 தான் நடைமுறைக்கு வருது. ஆகையால 350 சிசிக்கு கீழே உள்ள பைக் வாங்குறவங்க செப்டம்பர் 22 மேலே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். சரி, 350 சிசிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து 350 சிசிக்கு மேலே வாங்குறதா இருந்தால் 31% போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது வரி ஜிஎஸ்டி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது, அது 40% வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. டேய், இதுல என்னடா நமக்கு லாபம், இது நமக்கு கை காசு தானே போகுது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுதான் நாங்களும் கேட்குறோம் கவர்மெண்ட்டை, ஏன்பா இப்படி செய்றீங்க, 350 சிசிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் சலுகை கொடுக்குறீங்களே, அப்போ 350 சிசிக்கு மேலே வாங்குறவங்களும் சலுகை கொடுக்கலாம்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைப்பா இதெல்லாம் லக்ஸுரி பைக், ஏன்னா நீங்கள் வாங்குறவங்க எல்லாரும் வந்து வசதி படைச்சவங்க, அதனால உங்களுக்கெல்லாம் நாங்கள் சலுகை தர முடியாது, 350 சிசிக்கு மேலே எவன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 40% தான் அப்படின்ட்டாங்க. தயவு செஞ்சு 350 சிசிக்கு மேலே வாங்குறவங்க செப்டம்பர் 22 முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 இல்லை 20,000 சேவ் ஆகும். அதை விடுத்துட்டு செப்டம்பர் 22 மேலே நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கை காசு தான் போகும். இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வர போர்க்கொடி தூக்கிட்டு ஆட்டுன்னு ஆடுனுச்சு. அப்பா நீ இந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது, 350 சிசி 350 சிசி அபோ அப்படின்லாம் பிரிக்காதீங்க, எல்லா வண்டிக்கும் காமனா 18% ஜிஎஸ்டின்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மண்டாடி பார்த்துச்சு. பட் அவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவே இல்லை. இவன் யாரையா ஓரம் தூக்கிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டை ஒதுக்கி விட்டுட்டு, நாங்கள் போடுறதான் சட்டம், நீ வந்து ஆகணும், வேற வழியே இல்லை போ அப்படின்ட்டாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டால ஒன்றும் அது செய்ய முடியல. இன்னும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5% தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடியும் 5% தான், இப்பயும் 5% தான். ஏன்னா நாங்கள் அதை ஊக்குவிக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, அப்போ 350 சிசியா இருக்கிற பைக்குக்கெல்லாம் விலை ஏறி போச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம கம்பெனிக்காரன் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சமம் பண்ணியிருக்கான். நம்ம 350 சிசி நம்பிட்டு இருக்கிற பைக்கெல்லாம் 350 சிசியே கிடையாது அப்படிங்கிறான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்டே எடுத்தீங்கன்னா, புல்லட் வந்து நம்ம 350 சிசி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா டெக்னிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா அது 349 சிசி தான் அப்படிங்கிறான். அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நான் 350 சிசிக்கு மேல இருக்கிற பைக்குக்கு தான் வந்து ஜிஎஸ்டி 40% சொல்லியிருக்கேன். அப்ப 350 சிசிக்கு கீழே இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு நீ 18% போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பச்சை கொடி ஆட்டிட்டாங்க. சோ பெரும்பான்மையா 350 சிசின்னு உலாவிட்டு இருக்கிற பைக்லாம் 350 சிசி கிடையாது. அடுத்தபடியா காருக்கு, பைக்குக்கு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் காருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1200 சிசிக்கு கீழே உள்ள பெட்ரோல் காருக்கும் அதே மாதிரி 1500 சிசிக்கு கீழே உள்ள டீசல் காருக்கும் ஒன்லி 18% தான் ஜிஎஸ்டி அப்படின்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க போட்டது 28%. அது மட்டும் இல்லாம அவங்க லென்த் வைஸும் கணக்கு பண்றாங்க. அதாவது 4 மீட்டருக்கு குறைவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வச்சிருக்காங்க. சரி, 1200 சிசிக்கு மேல உள்ள பெட்ரோல் வண்டிக்கும் இல்ல 1500 சிசிக்கு மேல உள்ள டீசல் வண்டிக்கும் இல்ல 4 மீட்டருக்கு மேல உள்ள காருக்கும் என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க 40% போடுறோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ஜிஎஸ்டி நீங்க கணக்கு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 28% ஜிஎஸ்டி போட்டு பிளஸ் செஸ் வரின்னு சொல்லிட்டு 17% இருந்து 22% போடுவாங்க. ஆக மொத்தம் இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சராசரியா 48%ல இருந்து 50% வரைக்கும் வருது. சோ இப்போ இந்த லக்ஸரி காருக்கெல்லாம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப செஸ் வரியே வேண்டாம், ஸோ 40% மட்டும் நீங்க கொடுங்க அப்படிங்கிறப்ப சொல்லிட்டாங்க. ஆஹா, இது மிகப்பெரிய ஒரு சலுகையாச்சு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு குறையுது. ஆக மொத்தம் இந்த லக்ஸரி கார் வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்ல கம்மியான கார் வாங்குறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கார் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் 22 மேல வாங்குறது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரி, எனக்கு இதுல ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இது லக்ஸுரி கார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல உங்களுக்கு நான் செஸ் வரியெல்லாம் போடல, ஒன்லி 40% மட்டும் தான் போடுறேன் அப்படிங்கிறாங்களே, ஏன் இந்த பைக்குக்கு மட்டும் 350 சிசிக்கு மேலே இருக்கிறத மட்டும் ஏன் திடீர்னு 9% ஏற்றி வச்சிருக்காங்க? அது மட்டும் சொல்றாங்க இது லக்ஸுரி பைக்கு அப்படிங்கிறாங்க.
என்ன கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து செய்யறது இல்லையா? பைக் வாங்குறவன் கார் வாங்குறவன் ரெண்டும் ஒன்னா, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் காருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5% தான் போட்டிருக்காங்க. அதுக்கு செஸ் வரி எதுவுமே போடல. சரி, இந்த பைக்கு காரு இதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க ஏத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இல்ல, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்கும், அதாவது சின்ன போது பின்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து மாத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அது எப்படி வந்து குறைச்சு தான் இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காமிக்கிறேன், அப்படியாக்க நீங்க படிச்சு பாத்துங்க. இந்த அளவுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை வந்து ஜிஎஸ்டி இந்த பண்டிகை காலத்துல கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மிகப்பெரிய கவர்மெண்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிச்சுப்போம். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுக்குங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க. குடும்ப முக்கியம் பிகிலே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய்.